பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டே 3 இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலவை மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதில் பர்சன்டேஜ் கான்செப்ட்லையும் இருக்கும், ரேஷியோ கான்செப்ட்லையும் இருக்கும், பேசிக்கான லெவலில் இருக்கும். அதே போல் ரொம்ப டெப்த்தாக நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு சம்மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு உலோக கலவையில் 9:4 வீதத்தில் தாமிரமும் துத்தநாகமும் உள்ளன. 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருகக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு தேவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு ரேஷியோ இருக்குது, அதுக்கடுத்து ஒரு அளவு இருக்குது 24 கிலோகிராம். அது எதோட அளவு? தாமிரத்தோட அளவு. அப்போது நம்ம தாமிரத்துக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 9:4 அப்படின்னா 9 அப்படிங்கிறது தாமிரத்தோட ரேஷியோ, அதே போல் 4 அப்படிங்கிறது துத்தநாகத்தோட ரேஷியோ. அப்போ இங்கே தாமிரத்தோட ரேஷியோ தான் எடுத்துக்கணும். 9x வேல்யூ 9x வேல்யூ தான் இந்த 24 கிலோகிராம் தாமிரம். ஓகே, ஸோ 9 ரேஷியோங்கிறதும் தாமிரத்தோட அளவு, 24 கிலோகிராம்ங்கிறது தாமிரத்தோட. அப்போ இது ரெண்டையும் தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு 3ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 3 9, இங்கே 8 24. இப்போது எக்ஸோட வேல்யூனா 8/3ங்கிறதா இது எக்ஸோட வேல்யூ. ஓகே, அந்த 3 இந்த சைடு போகும்போது டிவைடில் மாறிடும், முழுசாக கேன்சல் ஆகாது. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? உருவக்கூடிய துத்தநாகம் எவ்வளோ தேவைன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த துத்தநாகம் 4 ரேஷியோவோட இப்போ 4x தான் இருக்கும். 4 × எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுவோம்? 8/3 நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ அதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 8 32, 32/3. இப்போ 32ல் எத்தனை 3 இருக்குது? 10 3 இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஓகேங்களா? 2/3. அப்போ 10 2/3 ஆப்ஷனில் இருக்குங்களா? ஆப்ஷன் ஏ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசிக்கானதான், இதான் பின்ன வேல்யூலே இருந்ததுனால அதை நம்ம கரெக்டாக கன்ஃபியூஷன் இல்லாமல் சிம்பிளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான், ரொம்ப பேசிக்கானது தான். ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு என்ன? இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது 26% தாமிரத்தோட அளவு தான், 260 கிராமும் தாமிரத்தோட அளவு தான். ஓகேங்களா? அப்போது 26% வேல்யூ தான் அந்த 260 கிராம். ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே ஆப்ஷன் கிராமில் தான் இருக்குது. அவங்க கேட்குறது உலோக கலவை. அப்போது மொத்த உலோக கலவை நம்ம 100% எடுத்துக்கோ. அந்த 100% தான் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சிம்பிளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு கீழே ஆன்சர்லாம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் தேங்க்யூ நான் சொல்லிக்கிறேன். அதே போல் வீடியோஸ் உங்களுக்கு சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்றபடி பாசிட்டிவான ஃபீட்பேக்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அதுக்குமே நான் தேங்க்யூ சொல்கிறேன். அதே போல் அதை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்டும் ஒரு மோட்டிவேட் ஆகிட்டு அவங்களும் நிறையா வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். இது பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே எடுத்துக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட்லேயும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அரிசியின் விலை அதன் உண்மை விலையை விட 20% குறைக்கப்பட்டால் ஒருவர் 770 ரூபாய்க்கு தான் வாங்க வந்ததை விட 3.5 கிலோ அரிசி அதிகம் வாங்க முடியும் என்றால் 1 கிலோ அரிசியின் உண்மை விலை என்ன? ஸோ கொஸ்டின் நல்லா ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது அவங்க கொண்டு போயிருக்கிறது 770 ரூபாய் தான். ஓகே, ஒருவர் 770 ரூபாய்க்கு வாங்க வந்ததை விட, ஓகே, அப்போது அவங்க கொண்டு போனது 770 ரூபா. இப்போ எதிர்பாராத விடமா அவங்களுக்கு என்னாச்சு? உண்மை விலை விட ஒரு 20% குறைஞ்சிருச்சு. அப்போ 20% குறைஞ்சதுனால தான் வாங்க வந்த கிலோவை விட, ஓகே, இங்கே இருக்கிறது அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிலோ வாங்குறதுக்கு இருந்திருப்பாங்க, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3.5 கிலோ அரிசி அதிகமாக வாங்கியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? அதிகமாக வாங்கியிருக்காங்க. அவங்க கேட்குறது 1 கிலோ அரிசியின் உண்மை விலை என்ன? இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 20% குறைச்சதுனால தான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடச்சது? 3.5 கிலோ அரிசி அதிகமாக கிடச்சது. புரிஞ்சுங்களா? இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20% வேல்யூ தான் 3.5 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் இருந்து 100% என்னன்னு பாருங்கள். மொத்தத்துக்கு அவர் எத்தனை கிலோ அரிசி வாங்கியிருப்பார் அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சு போயிடும். 20% குறைஞ்சதுனால 20% வேல்யூ 3.5னா 100% வேல்யூ இப்போ நம்ம இதை அடிச்சு கொடுக்கலாம்.
அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 3.5 இன்ட்டு 5, இப்போ 5 25க்கு 5, பேலன்ஸ் 2, 3 15 2 17. அப்போது மொத்தத்துக்கு அவர் 17.5 கிலோ வாங்கியிருப்பார். ஓகேவா? இப்போது நீங்கள் பழைய எவ்வளவு வாங்கியிருப்பார், எத்தனை கிலோ வாங்கியிருப்பாருங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அவர் 3.5 கிலோ அரிசி தானே அதிகமாக வாங்கியிருக்காரு. அப்போ இந்த 17.5க்குள்ளே அந்த அதிகமாக வாங்கினா 3.5 இருக்குது. அப்போ அதை மைனஸ் பண்ணுங்கள். 3.5 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 14 கிலோ இருக்குது. இதுதான் அவர் வாங்க உண்மையான கிலோ. ஓகேவா? அப்போது 770 ரூபாய்க்கு அவர் 14 கிலோ வாங்கியிருக்காருன்னா 1 கிலோ அரிசியோட உண்மை விலை இதை நீங்கள் டிவைட் பண்ணாவே ஆன்சர் கிடைச்சிடும். உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்? அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதை நல்லா ஒரு தடவைக்கு 2 தான் தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா தான் ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், இப்போ 14 7ஆல் அடிச்சு கொடுங்க, 2 டைம்ஸ் வரும். இங்கே 110ன்னு வரும். 2 இங்கே 55 2 110. அப்போது 1 கிலோ அரிசி அவர் 55 ரூபான்னு வாங்கியிருந்தா தான் அவர் 14 கிலோ அரிசியை 770 ரூபாய்க்கு வாங்கியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு? 20% குறைச்சிருக்கனால அவர் 14 கிலோ வாங்கலான்ட்டு இருந்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3 கிலோ 17.5 கிலோ அவர் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு கான்செப்ட் புரியுங்களா? ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு 15 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. அதில் 3 லிட்டர் தண்ணீர் கலக்கும் பொழுது புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கும்? ஓகேவா? இப்போ நீங்கள் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தோனி கலவை எவ்வளோ அளவு? 15 லிட்டர். அந்த 15 லிட்டரில் தான் 20% ஆல்கஹால் இருக்குது. இப்போ கலவையில் என்ன 2 கலந்துருக்கு? ஆல்கஹாலும் தண்ணீரும் கலந்துருக்கு. அதில் தண்ணீரோட அளவு 20%, ஆல்கஹாலோட அளவு 20%. அப்போ 15 லிட்டரில் 20% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 20% என்ன? 10% 1.5. ஓகேங்களா? 10% 1.5 இன்ட்டு 2ன்னு போட்டோம்னா நமக்கு 20% கிடச்சிடும். இன்ட்டு 2னா என்ன வரும்? 3ன்னு வருமா? அப்போ 3 லிட்டர் தான் ஆல்கஹால். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க கலவையில் ஒரு பர்டிகுலர் வேல்யூட பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா நான் அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 3 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது. இந்த ஆல்கஹாலில் எந்த மாற்றமே இல்லை. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 3 லிட்டர் தண்ணீர் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 15 லிட்டராக இருந்தது, கலவை 15 லிட்டராக இருந்தது. 3 லிட்டர் தண்ணீர் சேர்த்ததுனால மொத்தத்துக்கு 18 லிட்டராக மாறிடுச்சு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த புதிய கலவையில் 18 லிட்டர் இருக்குது. இந்த 18 லிட்டரில் ஆல்கஹாலோட சதவீதம், ஆல்கஹால் 3 லிட்டர் தானே, அதில் எந்த மாற்றம் எக்ஸ்ட்ராலாம் கலக்கலாம் இல்லை, தண்ணீரை தான் 3 லிட்டர் எக்ஸ்ட்ரா கலந்துருக்காங்க. ஓகேவா? ரைட். ஓகேங்களா? இப்போது இதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளை பண்ண ஆன்சர் கிடச்சிடும். 1 3 3 6 3 18, 32 6. ஓகேங்களா? இங்கே 50 2 100. அப்போ 50/3 தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இதை சிம்பிளை பண்ணுங்கள். 5ல் ஒரே ஒரு 3 இருக்குது, பேலன்ஸ் 2. 20னா 6 3 18, பேலன்ஸ் 2. அப்போ 16 2/3% நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன வேல்யூவாக என்ன கண்டென்ட்டை அதிகமாக சேர்க்குறாங்க அதுக்குரியது தான் கரெக்டாக இங்கே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. இதை கவனிங்க. ஒரு 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரானது 5:3 என்ற விகிதத்தில் கலந்துள்ளன. அதிலிருந்து 4 லிட்டர் கலவைக்கு பதிலாக 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 20 லிட்டர் இருந்தது. ஓகேங்களா? ஸோ 20 லிட்டர் இருந்ததுக்கு ரேஷியோ 5:3 வந்திருக்கு. இங்கே என்ன நம்ம மாற்றம் பண்ணுறோம் அப்படின்னா கலவையில் தான் 4 லிட்டர் மைனஸ் பண்ணுறாங்க. 4 லிட்டர் கலவைக்கு பதிலாக அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால நம்ம என்ன பண்ணணும்? அந்த 20லேருந்து அந்த 4 லிட்டர் கலவை மைனஸ் பண்ணிடணும். மொத்தம் எவ்வளோ வரும்? 16 லிட்டர் கலவை அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கலவையில் தான் நீங்கள் இந்த ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். 5:3 தானே ரேஷியோ. 5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒருத்தனி பால் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது தண்ணீர் கொடுத்துருக்காங்க. ஓகே? அப்போ 5ங்கிறது பாலோட அளவு, 3ங்கிறது தண்ணீரோட அளவு. அப்போது இங்கே மொத்தம் 16 லிட்டர் அப்படின்னா ரேஷியோவோட கூடுதலும் அந்த 14 லிட்டரும் சமம் தானே. ரேஷியோட கூடுதல் என்ன? 5 + 3 8. 8 எக்ஸோட வேல்யூ தான் 16 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு இருக்கும்.
இதில் இருந்து பாலோட அளவு என்ன 5 × 2 10, 3 × 2 6. அப்போது 10 லிட்டர் பால் இருக்குது, 6 லிட்டர் தண்ணி இருக்குது. இப்படியா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அளவை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறாங்க, பால் வந்து 4 லிட்டர் சேர்க்குறாங்க. ஓகே, பால் தானே சேர்க்குறாங்க. அப்போது இங்கே 10 லிட்டர் இருந்தது, எக்ஸ்ட்ரா ஒரு 4 லிட்டர் 14 லிட்டர்னு வருமா? அப்போ பாலோட அளவு 14 லிட்டர், தண்ணீர் வந்து அதே 6 லிட்டர் தான் இருக்குது. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ரேஷியோ கிடச்சிரும். 2ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 7 2 14, 3 2 6. அப்போ 7:3 தான் அந்த புதிய கலவையில் இருக்கக்கூடிய ரேஷியோ. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானதான். ஸோ கவனமாக புரிஞ்சு நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 60 லிட்டர் கலவையில் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள வீதம் 2:1 ஆகும். அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள வீதத்தை 1:2 ஆக்க வேண்டுமானால் கலவையில் சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு என்ன? லிட்டரில் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதை 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். இப்போது கரெக்டாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 60 லிட்டர் இருக்குது. 60 லிட்டர் கலவையில் அமிலமும் நீரும் எத்தனை ரேஷியோ இருக்குது? 2:1ங்கிற ரேஷியோ. ஓகேவா? அப்போ 60 லிட்டர் நீங்கள் 2:1 வர மாதிரி எப்படி பிரிக்கலாம்? 40, 20ன்னு பிரிக்கலாம். ஓகே, அப்படி தான் நம்ம பிரிக்க போகிறோம். ஓகே, இது நான் லாஜிக்காக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம எப்படி நம்ம இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச மெத்தோட அது மாதிரி சால்வ் பண்ணலாம். இப்போது இங்கே 40 அப்படிங்கிறது அமிலம், 20 லிட்டர் அப்படிங்கிறது தண்ணீர். ஓகேவா? இப்போ ரேஷியோ வந்து 1:2ன்னு மாறணும். அப்போ 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த அமிலத்தில் நம்ம எந்த மாற்றமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அமிலத்தில் எந்த மாற்றமும் பண்ண போகிறது கிடையாது. அப்போ அதை 40ன்னு அப்படியே தான் இருக்கும். ஆனால் தண்ணீர் தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். சேர்க்க வேண்டிய தண்ணீரோட அளவு சேர்க்குறாங்களா? அப்போது எவ்வளவு லிட்டர் நம்ம தண்ணீர் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா நம்மளுக்கு ரேஷியோ அப்படியே டபுளாக மாறும். இப்போ 1:2 அப்படின்னாவே 1 அப்படிங்கிறத விட அதை விட டபுள் தான் 2. அப்போ 40 அதோட டபுள் என்ன? 80 தானே. அப்போது ஆல்ரெடி 20 இருக்குது. எவ்வளோ எக்ஸ்ட்ரா சேர்த்தா 80 வரும்? 60 லிட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்தா 80 வரும். இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1:2 கிடச்சிடும். அப்போ எவ்வளோ லிட்டர் தண்ணி சேர்க்குறோம்? 60. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம லாஜிக்காகவே கரெக்டாக அந்த ரேஷியோவை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நார்மல் மெத்தட் பண்ணுறதா 60 லிட்டர் கலவை இருக்குது. அதில் அமிலமும் நீர் 2:1. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 40 லிட்டர். இப்போது 2:1ன்னா 3 எக்ஸோட வேல்யூ தான் அந்த 60. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த 2:1 அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? அமிலம் 40, தண்ணீர் 20. அப்போ நம்ம இங்கே டிவைடில் நோட் பண்ணுங்கள். 40 20. இப்போ நம்ம தண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதனால் அங்கே தான் நம்ம எக்ஸ் சேர்க்கணும். இப்படி சேர்த்தா விகிதம் என்னவா மாறுது? 1:2ன்னு மாறுது. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வரும்? 40 × 2 80ன்னு வரும். ஈக்குவல் டு ஒரு 20 20 ஒரு எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கனா 20 இந்த சைடு போகும்போது மைனஸில் மாறும். ஓகே, டிவைடில் மைனஸில் மாறும். ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸில் மாறும். அப்போ 80 - 20 60 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ என்ன வரும்? 60 லிட்டர்னு வரும். ஓகே, அப்போ 2 விதத்தில் நீங்கள் அதை புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக கொஸ்டினை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது வெவ்வேறு விதங்களில் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 பெர் கிலோகிராம் கோதுமையும் ரூபாய் 2.88 கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த விதத்தில் கிலோகிராமிற்கு ரூபாய் 2:52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும்? இது வந்து ஒரு ஷார்ட்கட், அதாவது மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஒரு ரகம் ரூபாய் 2.04 ஒரு ரகம், அடுத்தது இன்னொன்று 2.08 ரகம். இதை ஒரு விகிதத்தில் கலக்கிறாரு. கலந்துட்டு 1 கிலோகிராமிற்கு எவ்வளவு? 2.52ன்ட்டு விற்கிறாரு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன? 2.04. அடுத்தது என்ன? 2.88. இந்த ஃபார்மெட்டில் நோட் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு எவ்வளோ ரேட்டில் விற்கிறாரு? 2.52ன்னு விற்கிறாரு. இப்போ எந்த விதத்தில் கலக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இங்கே நீங்கள் நோட் பண்ணணும். 2.88க்கும் 2.52க்கும் வித்தியாசம் என்ன? 0.36. 0.36. ஓகேங்களா? அதே போல் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். நீங்கள் ப்ளஸ் மைனஸ்லாம் நோட் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டு.
அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ 2.52க்கும் 2.04க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 0.48. ஓகேங்களா? இதுதான். இப்போது ரெண்டுமே இப்போ பாயிண்டில் இருக்குங்க. இப்போ நீங்கள் கவனிங்களே, பாயிண்டில் தான் நீங்கள் 36 48ன்னு போட்டுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலான பாயிண்டில். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்னா நீங்கள் அந்த டெசிமலே கேன்சல் ஆகிட்டு முழு நம்பரே போட்டுக்கலாம். அது எப்படின்னா 0.36 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்? 36/100ன்னே நீங்கள் போட்டுக்கலாமா? அதே போல் தானே வந்து 0.48 48/100ன்னு போடுவீங்க. இப்போ இது ரெண்டுக்கு ரேஷியோ பார்க்குறோம் அப்படின்னா டிவைடில் இருக்க 100 கேன்சல் பண்ணிக்கலாம்ல, அவ்வளோதான். 36/48னே கிடச்சிரும். அதுதான் உங்களுக்கு நான் ஷார்ட்டாகவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுலையுமே பாயிண்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு முழு நம்பராக போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுங்க. 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். அது பெரிய நம்பர் 6ஆல் அடிச்சு கொடுக்கலாம். என்ன வரும்? 6 36, இங்கே 6 48. மறுபடியும் என்ன பண்ணலாம்? 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 3 2 6, 4 2 8. அப்போது 3:4 அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். 3:4. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மூலமாகவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதே மெத்தடில் தான் இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு கொஸ்டின் இருக்குது. அது உங்களுக்கான ஃபார்மர் கொஸ்டின். இது ஃபார்மர் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டினை கவனிங்க. தங்கம் தண்ணீரை போல் 19 மடங்கு, தாமிரம் தண்ணீரை போல் 9 மடங்கு, தண்ணீரை போல் 15 மடங்கு கனமான உலோக கலவை பெற இவைகள் எவ்விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும்? ஒரு வீதம் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இங்கே 19 மடங்குன்னு போட்டுக்கோங்க, அடுத்ததில் 9 மடங்கு போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் வந்து என்ன 15 மடங்கில் நம்ம கலக்கிறோம். அப்போ ஆப்போசிட்டாக அதோட வித்தியாசம் போடுங்க. வித்தியாசத்தை சிம்பிளை பண்ண முடிஞ்சால் சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் ஆன்சர் நான் சொல்லிட்டேன். லாஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க, கொஞ்சம் பெரிய கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கலவை மெத்தடில் இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த கலவை கான்செப்ட்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ கொஸ்டின் நல்லா கவனிங்க. 3 கலன்களின் கன அளவுகள் 3:4:5 வீதத்தில் உள்ளன. அவைகளில் பால் மற்றும் நீர் கலவைகள் நிறைந்துள்ளன. அவைகளின் முறையே பாலும் தண்ணீரும் 4:1, 3:1 மற்றும் 5:2 கலந்துள்ளன. ஓகேங்களா? இந்த கலவைகள் ஒரு 4வது கலனில் ஊற்றப்படுகிறது எனில் 4வது கலனில் பாலும் தண்ணீரும் இருக்கும் வீதம் என்ன? இதான் வந்து இவங்க கேட்டிருக்குது. இந்த கொஸ்டினை ஒரு பிக்சர் மூலமா நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கண்டெய்னர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இப்போ மொத்தம் 3 கண்டெய்னர், அதோட வால்யூம் கன அளவு மட்டும் நோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கன அளவு மொதல் இதில் 3, ரெண்டாவதுல கன அளவு 4, அடுத்ததோடது கன அளவு எவ்வளவு 5ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது வந்து இந்த கண்டெய்னரோட கன அளவு. இப்போ இதுக்குள்ள கலவை இருக்குல்ல, என்ன கலவை இருக்குது? பாலும் தண்ணீரும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாலும் தண்ணீரும் இருக்குது. அதே போல் தான் பாலும் தண்ணீரும் எவ்வளோ வீதத்தில்? முதல் இதுக்கு 4:1ன்னு இருக்குது, ரெண்டாவதுக்கு 3:1ன்னு இருக்குது, அடுத்ததுக்கு 5:2ன்னு இருக்குது. இதுதான். அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அவங்க அதோட கன அளவு, ரெண்டாவது கொடுத்துருக்கிறது விகிதம்னா பாலும் தண்ணீரோட விகிதம். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? 4வது ஒரு கலன், பெரிய கலன் இருக்குது, இது எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்குள்ளே ஊற்றுறாங்க. அப்போது பாலும் தண்ணீரும் எவ்வளவு ரேஷியோவில் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதான், இது எல்லாத்தையும் நம்ம அதில் தான் ஊற்றிட்டு பாலும் தண்ணீர் எவ்வளோ விதத்தில் இருக்கும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சதா? இப்போ நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போது இங்கே பாலோட அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இதுக்கு பாலோட அளவு தெரிஞ்சுக்கணும்னா இது ரெண்டோட கூடுதல் என்ன? 4 + 1 5. அப்போ மொத்தம் 5 அளவில் இப்போ நான் பாலோட வீதமாக எல்லா கலர்லேருந்து நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போது எப்படின்னு பாருங்கள். மொத்தம் இருக்க ரேஷியோட வேல்யூ 5, அதில் பாலோட ரேஷியோ 4. இப்போது கொள்கலன் எவ்வளவு? அதோட கன அளவு 3. அந்த 3ங்கிறத மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ வரும்? 12/5 தான் மொதல் ரேஷியோவுக்கும் அந்த கலனுக்குள்ளே லிங்க் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோம். அதே போல் தண்ணீர் இதே இதிலே கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? மொத்தம் இருக்கிறது 5 தான், 4:1 5 தான். அதில் தண்ணீரோட அளவு 1, எப்பயும் போல் கொள்கலனோட அந்த கன அளவு 3. அப்போ என்ன வரும்? 3/5ன்னு வரும். மொதல் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ இதே ஃபார்மெட்டில் தான் ரெண்டாவது.
அதோட ரேஷியோவோட கூடுதல் நோட் பண்ணணும். 3 + 1 4ன்னு வரும். பால் அப்படின்னா பாலுக்குரிய ரேஷியோ மட்டும் இங்கே நோட் பண்ணணும். இன்ட்டு கலனோட அந்த வீதத்தை மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ மொத்தம் என்ன வரும்? 12/4. இது நீங்கள் அதாவது இங்கேயே நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஆன்சர் 3 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் தான் இங்கே என்ன பண்ணுவோம்? தண்ணீரோட வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு தண்ணீரோட வீதம் அதாவது மொத்தம் 4ல் 1 இன்ட்டு கொள்கலன் என்ன கன அளவு 4. அப்போ இந்த 4 இந்த கலனில் அடிச்சு கொடுத்தோம்னா 1. ஓகேவா? இது ரெண்டாவது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூணாவது வீதத்தை லிங்க் பண்ணணும். 5 + 2 7. 7ல் 5 அப்படிங்கிறது பாலோட வீதம். அதே போல் 5 அப்படிங்கிறது அந்த கொள்கலனோட கன அளவு. ஓகேவா? அப்போ 25/7 தான் இங்கே பாலோட விகிதத்தோட அளவு. ஓகே, அதாவது அளவு. ஓகே, அதே போல் தானே தண்ணீர் கண்டுபிடிக்கணும். 7ல் 2 தான் தண்ணீரோட அளவு. அந்த கலனோட கன அளவு 5. அப்போ மொத்தத்துக்கு 10/7. புரிஞ்சா? இப்போது ஒவ்வொன்றில் இருக்க பாலோட அளவு என்ன? 12/5 3 25/7. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இப்போ நம்ம மொத்தத்துக்கு பாலோட வீதமும் தண்ணீரோட வீதமும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போது முதல் இதில் 12/5 + 3 + 25/7. அவ்வளோதான். இதே ஃபார்மெட்டில் தானே அடுத்தது நம்ம பார்க்கணும். தண்ணீரோட அந்த அளவு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 3/5 + 1 + 10/7. ஓகேவா? ஸோ அப்போ இது இந்த ஃபார்மெட் என்ன பண்ணணுங்கிறது அடுத்தடுத்து நம்மளுக்கு தெரியும். என்ன பண்ணலாம்? எல்சிஎம் ஃபஸ்ட் எடுக்கணும். 5 7ன்னு இருக்குது. 7 35 தான் இதுக்கான எல்சிஎம். இப்போ 5ஓட 7 மல்டிபிள் பண்ணால் தான் 35. அப்போ மேலே இருக்க வேலையை நம்ம 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம்னா 84ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இது 35ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 35ஆல் மல்டிபிள் பண்ணால் 35 15க்கு 5 பேலன்ஸ் 1 3 9 1 10 105 ப்ளஸ் 7 × 5 தான் 35. அப்போ மேலே நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணோம். 25 × 5 125. ஓகே, ஸோ அதே போல் தான் இங்கேயும் எல்சிஎம் என்ன வருது? 35 தான். அப்போ இங்கே 7ஆல் மல்டிபிள் பண்ணது 35, மேலே நம்ம 7ஆல் மல்டிபிள் பண்ணோம். 7 21 ப்ளஸ் இங்கே 1 × 35. அப்போது இங்கே 35 மட்டும்தான் வரும். ப்ளஸ் இங்கே 5. அப்போ மேலே நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 50ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைடில் இருக்க அந்த 35 நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் சொல்கிறேன். அதாவது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்ப்ளை பண்ணலாம். ஆட் பண்ணுங்க. 10 14க்கு 4 பேலன்ஸ் 1. இங்கே 10 1 11க்கு 1 பேலன்ஸ் 1 3 314 ஈஸ்ட்டு. இங்கே என்ன வரும்? 50 அது ஒரு 50 106. இதை நீங்கள் 2ஆல் சிம்ப்ளை பண்ணலாமா? 2ஆல் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1 5 5 1 2 பேலன்ஸ் 1 11ல் I 2 10 பேலன்ஸ் 1 14னா 7. ஓகேங்களா? இங்கே I 2 10 2 6. அப்போ 157 ஈஸ்ட்டு 53 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 157 ஈஸ்ட்டு 53 எங்கே? ஆப்ஷன் சி. சார் இவ்வளோ பெரிய கணக்கு இருக்காங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அந்தளவுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எதையுமே மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் ரொம்ப முக்கியமானது. டஃப்பாக இருக்க சம்முன்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிட வேணாம். இது எந்த அளவுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரங்களில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பைசா கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே 25 பைசா 10 பைசா 5 பைசா காசுகள் உள்ளன ஒரு பையில். ஓகே, அதோட வீதம் கொடுத்துருக்காங்க 1:2:3. பையில் உள்ள மொத்த காசுகளின் மதிப்பு ரூபாய் 30 எனில் அந்த பையில் உள்ள 5 பைசா காசுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு லாஜிக்கை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது ரூபாயில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே இருக்கிறது பைசாவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைசாவை நம்ம ரூபாயை மாற்றிக்கலாம். அப்போ 25 பைசா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? 25/100 ரூபாய்ன்னு எழுதிக்கலாம். இதை நீங்கள் அடிச்சுக்கிட்ட என்ன வரும்? 1/4ன்னு இருக்குங்களா? அதே போல் 10 பைசா அப்படிங்கிறத 10/100ன்னு போடலாம். இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1/10ன்னு இருக்கும்.
அதே போல் 5 பைசா அப்படிங்கிறத 5/100ன்னு மாற்றுவோம். இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் 1/20ன்னு இருக்கும். அப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், ரூபாய்க்கு இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வீதம் கொடுத்துருக்காங்களா, 1ன்னு இருந்தால் 1x, 2 இருந்தால் 2x, அடுத்து 3x. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ இங்கே 1xன்னு வரும், இங்கே 2xன்னு வரும், இங்கே 3xன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும், ஃபைனலாக 1x/4ன்னு இருக்கும். இங்கே இதை மட்டும்தான் அடிச்சு கொடுக்க முடியும். இப்போ இங்கே 5ன்னு இருக்குமா, அப்போது மேலே 1x இருக்குது, 1x/5ன்னு வரும். இங்கே 3x/20ன்னு வரும். இதோட மதிப்பு தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 30 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 1x/4 ப்ளஸ் 1x/5 ப்ளஸ் 3x/20 ஈக்குவல் டு இது எல்லா பைசாவுமே எல்லா ரூபாயுமே 30 ரூபாய்க்கு சமம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த பாயிண்ட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே ரூபாயை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் பைசாவிலேருந்தே கரெக்டாக ஃபஸ்ட்டு பைசாவை எப்படி ரூபாய் மாற்றணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து இந்த மொத்த பைசாவை எல்லா ரூபாயும் சேர்த்தோம்னாவே 30 ரூபாய்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதை இன்னொரு விதங்களை சால்வ் பண்ணலாம். ஆனால் அங்கேயும் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஓகே, சால்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், எல்சிஎம் 60ன்னு வரும், சாரி 20 அப்படின்னு வரும். இங்கே 4×5 20, மேலே 5ஆல் மல்டிபிள் பண்ணால் அப்போ 5x ப்ளஸ் இங்கே 5×20 மேலே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் அப்போ 4x. இங்கே 20 இருக்கனால 1 தான். அப்போ மேலே இருக்க வேல்யூ அப்படியே போட்டுடலாம் 30. மொத்தத்துக்கு எக்ஸோட வேல்யூலாம் என்ன, எக்ஸோட வேல்யூ 12. 12x ஈக்குவல் டு 30 × 20ன்னு மாறுமா. இப்போ இதை 6ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 6 12, 5 30, 1 2 5 20. அப்போ 5 × 10 50 தானே. இதுதான் எக்ஸோட வேல்யூ, 50 தான் எக்ஸோட வேல்யூ. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, எந்த பைசா கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 5 பைசா, 5 பைசா ரேஷியோ என்ன, 3. இந்த சைடு இருக்கா தானே, 1:2:3 சொன்னாங்கன்னா இது 25 பைசா, இது 10 பைசா, இது 5 பைசா. அப்போ 5 பைசாவோட வேலை என்ன, 3x தானே. 3 × அப்போது 3 × 50 150. 3 × 50 150. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுங்க. இப்போ இதில் இன்னொரு மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், அதோடு நம்ம முடிச்சுக்கலாம். இதில் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 25 பைசான்னு இருக்கா. ஸோ 25 பைசா ரேஷியோ என்ன, 1. அப்போ 25 × 1 25. அடுத்து 10 பைசா, 10 பைசா ரேஷியோ 2. அப்போ 10 × 2 20. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே போல் 5 பைசா ரேஷியோ 3. அப்போ 5 × 3 15. மொத்தத்துக்கு காசோட எண்ணிக்கை என்ன, மொத்தத்துக்கு பைசாவோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 0 பேலன்ஸ் 1 60ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 60 காசுகளோட எண்ணிக்கை, மொத்தம் 60 காசுகள் இருக்குது. ஓகே, பைசா அப்படிங்கிறத விட அவ்வளோ 60 காசுகள் இருக்குது. இந்த 60 காசோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இதுவும் பைசா கான்செப்டில் தான் இருக்குது. 30 ரூபாயை நீங்கள் பைசாவை மாற்றிடணும். 30 ரூபாய் பைசா மாற்றணும்னா 30 × 100 தானே. 30 × 100 என்ன, 3000ன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போது 60 பைசாவோட வேல்யூ 3000 காசு அப்படின்னா அவங்க கேட்குறது என்ன, இந்த 15ன்னு தானே கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 15 இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ ஆக்சுவலாக வந்து நீங்கள் 5 பைசா தானே எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த 5 அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். எதுக்காகங்கிற சொல்கிறேன். இப்போ 60 பைசாவோட வேல்யூ 3000 அப்படின்னா 15 காசோட எண்ணிக்கை என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா எப்பயுமே. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்காண்டி தான் நான் இதை செகண்ட் மெத்தடாக சொன்னேன். அதுனா ஒரே ஃபார்மெட்லேயே போய்கிட்டே இருக்கும். அந்த ரூபாய் மாற்றிட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதான்ட்டு. இங்கே அப்படின்னா இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க என்ன வரும், இந்த 3000 × 15ன்னு வரும். டிவைடில் இப்போ நம்ம இங்கே 5 பைசா அப்படின்னு இருக்குது. இதுதான் எக்ஸோட வேல்யூ நம்ம எடுத்திருப்போம். இப்போ இங்கே 60ன்னு இருக்குல்ல. ஸோ 60 இங்கே இடத்துல டிவைடில் போகும். அடுத்து இந்த 5ஐயும் இங்கே நீங்கள் டிவைடில் கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இந்த பார்ட்லேயே நீங்கள் இந்த மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். ஒரு 15 4 15 60.
அடுத்து ஓரஞ்சு 5, இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆரஞ்சா 30, அப்போ 600ன்னு இருக்கும். இப்போ 4ஆல் மட்டும் அடிச்சு கொடுங்க. 600 4ஆல் டிவைட் பண்ணணும். 600 4ஆல் டிவைட் பண்ணால் 1 நாள் 4, பேலன்ஸ் 2, 20னா 5 20, 0. அப்போ மொத்தத்துக்கு 150ன்னு வருதா? அப்போ எத்தனை எக்ஸோட வேல்யூ என்ன? 150. 15 பைசாவோட எண்ணிக்கை 150 அப்படிங்க நோட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதே மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லே நீங்கள் பைசா எல்லாத்தையும் ரூபா மாற்றிக்கலாம், ரேஷியோவோட மல்டிபிள் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுற வேல்யூ அந்த அமௌண்ட்டும் சமம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கலவை மெத்தடில் இது எல்லாமே நம்ம கலந்து தான் நம்ம பார்த்தோம். பைசா கான்செப்ட்டு, பர்சன்டேஜு, அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதே போல் தான் இப்போ நீங்கள் இந்த கணக்கு 97வது கணக்கும் நீங்கள் ஹோம்ஒர்க் செய்யணும். ரொம்ப சிம்பிளானதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி இந்த நாணயங்கள் நம்ம பார்க்குறோம்ல, இங்கே மொத்த நாணயங்களோட எண்ணிக்கை 324ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதில் 20 பைசா 25 பைசா இருக்குது, அதோட அமௌண்ட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு மொத்த 324 பைசா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நாணயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதில் எதை கேட்குறாங்க? 25 பைசாவா? அப்போ 25 பைசாவா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதை நம்ம பிரிக்க போகிறோம். ஒரு பைசாவோட எண்ணிக்கை, அதாவது 25 பைசாவோட எண்ணிக்கை எக்ஸு. அப்போ மீதி 20 பைசாவோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? இந்த 324ல் நம்ம எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் 20 பைசாவோட எண்ணிக்கை. அப்போ ஒவ்வொன்றும் அந்த தனித்தனியாக கிடச்சிருச்சு. இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே 71 ரூபாய்க்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நான் ஒரு பாதி ஸ்டெப் நான் சொல்லிடுறேன், மீ ஸ்டெப்பு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், சால்வ் பண்ணிவிட்டு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து 20 பைசான்னு இருக்குல்ல, 20 பைசாவை நீங்கள் இது ரூபாய்க்கு மாற்றினோம்னா 20/100ன்னு போடுவீங்க. இதை அடிச்சு கொடுத்தா 1/5ன்னு இருக்கா? ஓகேவா? ஸோ அப்போது 1/5 இதோட 20 பைசா தான் இங்கே நோட் பண்ணுறோம். அப்போ அதோட எண்ணிக்கை என்ன? 324 மைனஸ் எக்ஸு. ஓகே, இதுதான் 20 பைசாவோட எண்ணிக்கை. புரிஞ்சுங்களா? ப்ளஸ் அடுத்தது 25 பைசா. 25 பைசா வந்து எவ்வளவு நம்ம ரூபாய் மாற்றினா 1/4ன்னு வரும். இதோட எண்ணிக்கை எக்ஸு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரூபாவே மாற்றிட்டோம். அப்போ இந்த அமௌண்ட்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 71 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாவே போதும். இந்த 20 25லாம் தேவையில்லை. இதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணும்போது எல்சிஎம் என்ன வரும்? 20ன்னு வரும். அதுக்கப்புறம் அதுக்கேற்றாப்படி நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத, எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக எத்தனாவது கொஸ்டின்? 96வது கொஸ்டின். இது கமெண்ட் செக்ஷனில் எத்தனாவது? 4வது கொஸ்டினாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது 3வது கொஸ்டினாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது பாருங்கள், எப்பயும் போல் நம்ம பார்த்தது தான். தாமிரம் துத்தநாகம் அதோட வீதம் 5:3. தாமிரத்தோட எடை 30.5. அப்போ அந்த ரேஷியோவும் இதுக்கு ஈக்குவேட் பண்ணிடுங்க. துத்தநாகத்தோட எடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் சிம்ப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, ஸோ ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.